சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலியமாக 2 கோடி ரூபாய் ஒரு பேங்க் வந்து ஓபன் பண்ணாங்க. நம்ம முல்லை நகர் அந்த ஆர்டிஓ ஆபீஸர் அந்த வெட்டுலாம் போடுவாங்கல்ல அந்த அன்னைக்கு தலைவர் அவர்கள் 6 மணி வரைக்கும் செக்ரட்டரியேட்ல மீட்டிங்ல இருந்தார். நாங்க அதை முடிச்சுட்டு இங்க வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதமா ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து திமுக காரங்களை எல்லாரையும் கூட்டிட்டு மேயர் மேடம் துணை மேயர் அங்க இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு 10 நிமிஷம் இருந்திருப்பாங்க. வெறும் 10 நிமிஷம். நாங்க 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் அமைச்சர் வரவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என்ன, எங்களெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, எங்களுக்கான ஒரு மரியாதையே கிடையாதுன்னு 10 நிமிஷத்துல வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால ஒவ்வொரு மக்கள் நம்பிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க. ஆனா அங்க போனா மக்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷத்தோட வந்து பேசிட்டு என்னோட புகைப்படம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கோலப்படாதீங்க, எங்களுக்கு தான் தெரியுமே, அதனாலதான் இவ்வளவு பெரிய மாற்றம் அவங்க சொல்றாங்க, கோலப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட திருப்பி போனாங்க. என்னடா கிடைக்கும், என்னடா பண்ணலாம் தேடிட்டு இருக்காதீங்க. இனி ஒரு காலங்களையும் அந்த மாமன்ற உறுப்பினர் கூட நீங்க ஆக மாட்டீங்கன்றத நீங்க மக்கள் முடிவு போடுறாங்க. நான் வர்றதா சட்டமன்ற உறுப்பினராகவும் என் தலைவர்களுக்கு அமைச்சரை கொடுத்தாலும் சில விஷயங்கள் தாம்பரம் பகுதியில் தமிழ்நாட்டில் எங்கும் பணம் என்றாலும் தாம்பரம் பகுதியில தாம்பரம் மாநகராட்சியில பண்ணவே முடியல. நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணவே நினைச்சா அவங்க அந்த சீட்ல உட்கார்ந்து பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டாங்க. கீழே வந்து அவங்கதான் வந்து மாமன்ற உறுப்பினரா கவுன்சிலரா இருக்கிறாங்க. ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடணும், ஒரு கால்வாய் வந்து முடிவு அதை சீரமைக்கணும், இந்த மாதிரியான சில விஷயம் இருக்கு. இந்த இடத்துல தண்ணி வர மாட்டேங்குது, இந்த ஒரு டேங்க் வைக்கணும், இந்த மாதிரி இந்த இடத்துல கரண்ட் போஸ்ட மாற்றணும், எது பண்ணாலும் உடனே அந்த இடத்துல இருக்க கவுன்சிலர் மக்கள் நான் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க, எங்களை மீறி எப்படி ஒரு அதிகாரிகளை பிடிக்க அனுப்புறது. அதிகாரிகள் சில விடமாட்டாங்க. நம்ம கட்சிக்காரங்க போனா அதுல என்ன அரசியல் கொள்ளலாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சோம்னா கீழே இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் தடுத்துட்டு இருக்காங்க. என் மக்களுக்கு என் தாமரம் தொகுதி மக்களுக்கு செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க. வரும் காலங்கள்ல மாநகராட்சி தேர்தல்ல அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நீங்க புகுத்த வேண்டும் என்பதை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாநகராட்சி 70 வார்டு, அந்த 70 வார்டுல தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுறார்களோ அவங்கள பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு இந்த ஒரு தாம்பரம் மாநகராட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாநகராட்சி, முன்மாதிரியான மாநகராட்சி ஆக்க வேண்டும் என்பது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு. மக்களே அதுக்கு கொடுத்தாங்க காசு, உங்களுக்கு கொடுத்தாங்க, ஒன்னும் செலுத்துறீங்க, அதுக்கும் கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா நம்மளோட வரி பணத்துல சம்பாதிச்ச பைசாடா. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்ல, என்னென்ன பிசினஸ் எப்படி எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்கன்றதுல இந்த ஊரை சேர்ந்த ஊர் மக்கள் உங்களுக்கு தெரியாதது சட்டம் ஏதும் இல்லை. அதனால தயவு செஞ்சு இனி வரும் காலங்கள்ல மாநகராட்சி எலெக்ஷன்ல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்தார் அனைவருக்கும் என்னோட கடற்படை பகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.